ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூஎம்பி தமிழன் கேமிங் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக வீடியோ போடல. ஆமாம், ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இருந்தது. இப்போ பார்க்கல, எப்போயே பார்த்துட்டேன். ஆனால் வீடியோ போடலாமா வேணாமா யோசிச்சேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் போடுறா, இதுலேயே வீடியோ போடு, ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு, போடலாம், நல்லா வியூஸ் கொஞ்சம் போகும், அப்படியே போட்டு கண்டினியூ அப்படி சொன்னால் சரின்னு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், கேமிங்க்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இனிமேல் எடிட் பண்ணுறது எல்லாமே டெய்லி வந்துடும், வீடியோ எடிட் பண்ணி பக்காவாக வந்துடும். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் பிஆர் ரேங்க்லாம் போடலாம். முதல்ல லோன் மேட்ச் போட்டுடலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன சொன்னதுனால என் ஃப்ரெண்டு வரேன்னா சரின்னு எடிட்டர் தம்பி கொஞ்சம் இன்ட்ரூ போட்டுவிடு. பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயினாக தொடங்கட்டுமா, உங்க கையில் எடுக்கட்டுமா. வந்துட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோன் மேட்ச்குள்ளே வந்தாச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் ஒழுங்காக விளாட்றேன்னா, அது சொன்னேன் நீ முதல்ல ஒழுங்காக விளாடு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா சரி ஒழுங்காக விளாடு, வாய் பேசாதேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விளாட ஆரம்பிச்சிட்டோம். டெசர்டிக்கல் எடுத்தான் என் ஃப்ரெண்டு. சரி நானும் டெசர்டிக்கல் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து ஒருத்தனை கில் எடுத்துட்டான். அவன் வந்து ஆஃப்லைன் பண்ண மாதிரி நின்றுட்டு இருந்தான், அடிச்சிட்டான். நான் வந்து மண்டையில் ஏன் பண்ணுறேன், ஆனால் பட மாட்டேங்குது, ஏன் தெரில. ஆனால் உடம்புல ஏன் பண்ண மட்டும் புல்லட் படுது. ஏன்டான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இல்லை உனக்கு விளையாட தெரில போல அப்படின்றான். இல்லைடா நான் நல்லா தான் விளாடுவேன், ஏன் தெரில அப்படின்னு கேட்குறேன். நீ எதாவது செட்டிங்ஸில் மாற்றினியான்னு கேட்டான். இல்லைன்னு. சரி எதுக்கு ஒரு வாட்டி செட்டிங்ஸ் பார்த்துப்போம் அப்படின்னு போய் பார்த்தா ஐஎஃப்பிஎஸில் வச்சுருந்தேன். ஐஎஃப்பிஎஸில் இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு அதனால தான் உனக்கு ஒன் டேப் வரல அப்படின்னா. யாருடா பார்த்துடா சொன்னேன். ஒன் டேப் டாப்புன்னு மண்டையில் பட்டுது. எனக்கு வந்து ஒரு டவுட்டு, மேலே வந்து பாடி ஷாட் பட்ட மாதிரி காட்டுச்சு. நான் நினச்சேன் என்னடா ஒன் டேப் தான் அடித்தேன், ஏன் பாடி ஷாட் மாதிரி மேலே காட்டுது. இது பேர் ஃப்ரீ ஃபயர்னு வச்சுருக்கக்கூடாது, பக் ஃபயர்னு வச்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா ஒன் டேப் அடித்தா ஒன் டேப் இது காமிக்கணும். மேலே அனிமேஷன் கூட இப்படி பண்ணுவீங்களாடா, அனிமேஷன் பிக்சருக்கு கூட இப்படி பண்ணுறானுங்க. ஏன் பண்ணுறானுங்க இப்படி தெரில, இப்படி ஏன் பண்ணுறானுங்க கூட தெரில. பக் ஃபயர்னு வச்சிடலாம் போல. இதுக்கு நான் ஒன் டேப் கேம் ஆடுறேன் உழவ மாட்டேங்குது. எனக்கு நான் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒன் டேப் நல்லா அடிப்பேன். இந்த வீடியோவில் பார்த்து வரலையான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இல்லைடா ஐஎஃப்பிஎஸில் ரொம்ப நாள் கழித்து வைக்கிற போல், அதனால் உனக்கு வரல. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு மேலே தூக்குறானா அப்படியே அப்படியே மேலே போகுது. சரி மண்டை மேலே ஏன் போகுது பார்த்தீங்களா, மண்டை மேலே ஏன் போகுது. ஆனால் அவன் மேலே பாடியில் தான் படுது. பாடியில் ஏன் பட்டால் பாடியில் மட்டும்தான் ஏன் படுது. ஏன் மண்டையில் பட்டாலும் ஆனால் அதில் புல்லட்டு வெளியே போக மாட்டேங்குது. மேலே தான், அதுக்கு அவனோட ஹெட்டுக்கு மேலே தான் போகுது. ஏன் இப்படி இருக்குது தெரியல. ஐஎஃப்பிஎஸ்லேருந்து மாற்றினா அப்போ கூட ஒன் டேப் போக மாட்டேங்குது. அதான் இனிமேல் ஐஎஃப்பிஎஸ்லேயே பழக்கம் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் ஏடபிள்யூஎம்மில் அடிக்கிறேன், ஹெட்டுக்கு ஏன் போச்சு, கரெக்டாக அது போய் தப்பிச்சிட்டான், கண்டெய்னர் மேலே போய் பட்டுருச்சு. சரி நான் என்ன பண்ணேன், ஒழுங்காக விளாட்ணுண்டா, இந்த மேட்ச் ஜெயிச்சே அவனும், வீடியோ ரெக்கார்டில் போயிட்டு இருக்குது அப்படின்னு விளாட ஆரம்பிச்சிட்டேன். அவன் சொல்லலாம் பாடுறாடே ஓசி கில் எடுக்கிறாடா, நானே கஷ்டப்பட்டு கில் எடுக்கிறேன் அப்படின்றான். நான் என்ன பண்ணுறது, இந்த கில்லை வச்சு நீ எடுத்துக்கோன்னா வெஸ்ட்டு உடச்சிட்டான். அவள்தான் எனிமையோட வெஸ்ட்டு கல்றது தான் அவனோட வேலை. வெஸ்ட்டு மட்டும் அடிக்குமான். நம்ம என்ன பண்ணோம், ஹெட்டில் வச்சுட்டா ஓசி கில்லுன்றான். இதுதான் அவனுடைய பழக்கம். என் ஃப்ரெண்டு அவன் தான். இவன் பேர் வந்து ஜோக்கர்ப்பா. நான் வந்து சும்மா பேச்சுக்கு காமெடிக்காக அவன் வார் லூப்னு வச்சுருக்கேன். யாரோ டென்ஷன் ஆகணும். வார் லூப் ஃபேன்ஸ் இருப்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க என்னடா இவனெல்லாம் போய் வார் லூப்னு வச்சுருக்கேன், என்னடா பெரிய ஒன் டேப் பிளேயர் பருப்பா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, சின்ன பிளேயர் தான். என்னை விட சின்ன பையன் தான். இல்லை சின்ன பையன் இல்லை, சின்ன பிளேயர். என்ன மாதிரி விளாட மாட்டான், ஒன் டேப்லாம் அடிக்க மாட்டான், இந்த மாதிரி எத்துக்காக மூமெண்ட்லாம் காட்ட மாட்டான். ஓகேங்களா? சரி நம்ம வந்து 4வது ரவுண்டாக வந்தாச்சே, பேசி அப்படியே 4வது ரவுண்டு எப்படியோ கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ரவுண்ட்ஸ் தானே ஈஸியாக முடிஞ்சிடலான்ட்டு. ஆனால் இங்கே தான் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. 4வது ரவுண்டு 5வது ரவுண்டு தான் தோற்றுட்டோம். என்ன நடந்ததுன்னு அந்த காமெடி பார்க்கணுமே, நீங்கள் அந்த காமெடியை பார்த்துருங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன், இங்கே உட்காருவேன். அவன் வந்து வாடா எகிரலாண்டா, எகிரி போகலாண்டா அப்படின்னா, சரி இவன் சொல்கிறானே நான் எகுறான், பின்னாலேருந்து மெதுவாக வராங்க. கேட்டுகிட்டே இல்லைடா ட்ரிபிள் 9ன்றா, கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுடான்றான். அப்படியா ஒழுங்கா விளாட்றா, நெட்டு இல்லைன்னு பார்த்து வைடா அப்படின்றான். ஒழுங்காலாம் நெட்டு இருக்குடா, 17 இருக்குது, திடீர்னு ட்ரிபிள் 9 ப்ளஸ் போயிடுறான்றான். சரி ஒன் டேப் ஏன் பண்ணுற, க்ளோவால் போட்டான். நான் ஒன் டேப் கரெக்டாக ஏன் பண்ணும் போதெல்லாம் க்ளோவால் போட்டுறானுங்க, இல்லைனா பாடி ஷாட் போட்டுறது மட்டும்தான். நான் தேவையில்லாத க்ளோவால் யூஸ் பண்ணிட்டேன். நான் பின்னாடி எனிமியும் முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஹெச்பி கம்மியாகிடுச்சு. சரி பின்னாடி க்ளோவால் போடலான்னு பார்த்தா முன்னாடி க்ளோவால் போட்டேன்.
இந்த மாதிரி தான் நான் அங்கங்கே சொதப்பின்னு இருக்கேன். வீடியோவில் பார்த்து எனக்கு உலகம் வரல பாருங்க. ஒன் டாப் ஏன் போதா ஆனால் படாது. சரி ஒன் டாப் ஏன் போகுதுன்னு பார்த்து உட்காந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்னடா நின்றுருக்கேன்னு கேட்டேன். பேசுகிறான், நல்லா பேசுவான். 999+ போயிடுச்சு, ஆனால் நல்லா பேசின்னு இருக்கான். நான் என்னடா பேசுகிறேன், நான் 999 போன மாதிரி நிற்கிறேன். இல்லைடா உண்மையிலே 999 போயிடுச்சுடா, ஆனால் பேச முடியுதுடான்றான். சரி அடித்தா அவன் மேலே படவே இல்லை. நீங்கள் பாருங்க, இவனுக்கு வந்து எவ்வளோ ஹெச்பி இருக்குது பார்த்துக்கோங்க, அந்த எனிமிக்கு எவ்வளோ ஹெச்பி இருக்குது பார்த்துக்கோங்க. அவங்க எனக்குன்னா சிரிப்பு. அவன் என்னன்னா ஜோன்லாம் மாட்டிக்கின்னு எல்லாத்துலேயும் வந்து, ஆனால் அவன் நூபாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு வெறி இருக்குது பார்த்தீங்களா, அவனை அடிக்கணுன்ட்டு ஒரு ப்ரோ பிளேயரை. ஆனால் இவனும் 1 ஹெச்பியில் போய் அவுட் ஆனா. நீங்கள் சொல்லுவீங்க நீ மட்டும் அவன் அவுட் ஆனா இவ்வளோ ஹெச்பி இருந்தால் அப்படி சொல்லுவீங்க. இல்லை நான் ஐஎஸ்பிஎஸ்சில் வச்சதுனால உலகம் விளாட முடியல. நான் வாய் கோளாறு கொடுக்குறதே தெரில. சரி ஏன் மேலே தூக்கி ஒருத்தன் ஸ்மோக் பாம்பு போட்டானா, நான் என்ன பண்ணேன், அவன் மேலே தூக்கி டமால்டு போட்டேன். பார்த்தா ஒருத்தன் மண்டையிலே பட்டுது. பெரிய ஒன் டாப் பிளேயர் அப்படின்னு எகிரிட்டு போயிட்டான். சரி நானும் போகலான்னு போனேன். ஏன்னா அவன் எல்லாம் கீழே எடுத்துருவான் அழுத்தி பிடிச்சி. சரி ஒன் டாப் ஏன் பண்ணுறேன், ஒன் டாப்பே போக மாட்டேங்குது. எனக்குன்னா வெறி ஆயிடுச்சு. ஏன்டா இப்போன்னு பார்த்து இப்படி ஆகுது. சரி வீடியோ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வளங்க இது பண்ணலான்னு பார்த்தா திருப்பி அவுட் பண்ணிட்டான். எனக்கு செம்ம வெறுப்பாயிடுச்சு. ஏன்டா இப்போன்னு பார்த்து விளாட முடியல. அவன் சொல்கிறான், உன் ஐஎஃப்பிஎஸில் வைக்காத இருந்தாச்சும் ஒழுங்காக விளையாடி இருக்கலாம். ஐஎஃப்பிஎஸில் திடீர்னு வச்சதுனால உனக்கு விளாட வரல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பாடுறா இப்போ Black 444 மாதிரி விளாட்றேன்னா. யார் அது Black 444? இல்லை நான் தானே அது அப்படின்னா மூட்டு விளாட்ற விளையாடுறேன். அசிங்கம் பார்த்துட்டான். சரி நான் என்ன பண்ணேன், எக்ஸாம் எடுத்து